முத்துநகை முழு நிலவே முத்து விளக்கே கொடி மலரே. செல்வா செப்டிக் ஆயிடும், வா ஆஸ்பத்திரி போய் ஒரு ஊசி போட்டு வருவான். இல்ல பரவாயில்ல வெண்ணிலா, சரியாயிடும், விட்டுரு. எல்லாமே ஏன் தப்பு தான் செல்வா, ஏதோ ஒரு ஆர்வ கோளாறுல பாக்கணுன்ற எண்ணத்துல இப்படி ஆயி போச்சுல, மன்னிச்சுக்க. ஐயோ மன்னிப்பெல்லாம் வேணாம்தா, இருக்கட்டும். இந்த மாதிரி நடக்கணும்னு இருந்திருக்காதே, நடந்து போச்சு. அதுக்கு நாம என்ன செய்ய முடியும்? சரி இருக்கட்டும். ரொம்ப நேரம் ஆயிருச்சுப்பா, நைட்ல எப்படி வீட்டுக்கு போவ? பேசாம இங்க தங்கிட்டு போறியாத்தா? காலையில போய்க்கலாம். அம்மா வேணாம்மா, அவ வீட்டுக்கே போகட்டும், இங்கெல்லாம் தங்க வேணாமா. ஆளாளுக்கு ஒன்னொன்னு பேசுவாங்க, ஏன்னா மட்டும் நம்மளுக்கு பிரச்சனையே இங்க இல்லாமலாம் இருக்கா. வேணாமா, இருக்கட்டும். ஆமாமா, செல்வா சொல்றதேன் சரி, நான் என் வீட்டுக்கே போறேன். செல்வா பாத்துக்கோ, நான் வாரேன். சரி வெண்ணிலா, வண்டியில தான் கூட்டிட்டு வந்தேன். காரு அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் போன் போட்டு வர சொல்றேன். அவங்க வந்துருவாங்க, நீ கூட்டு போய் வீட்டில் விட்டுருவாங்க. நீ பார்த்து பத்திரமா இரு சரியா? ரொம்ப வழியா இருந்துச்சுன்னா காலைல ஆஸ்பத்திரி போய் ஊசி போட்டு வந்துருவோம். சரி வெண்ணிலா. என்னமா பண்ணிக்கிறத? ஒரு பூரி சுடுறதும் கிம்பட் நேரமா? ஏய் சாத்து, அதே கொண்டு வந்து வச்சிருக்கேன்ல, எடுத்து போட்டு திங்க வேண்டியதானே. அப்புறம் என்ன வேணா கேட்டுக்க இருக்க? தின்னு. ஏண்டி எப்ப பார்த்தா எருமசாணி மூஞ்சில அப்பள மாதிரியே உட்கார்ந்துட்டு இருக்க? ஒரு திங்கிற இடத்துல கூட உருப்படியா சிரிச்ச முகத்தோட உட்கார மாட்டியா? அம்மா உன் ஜோலியை மட்டும் பாரு, உன்கிட்ட நான் எதுவுமே பேசவே இல்ல. வந்து சோத்து மட்டும் போடு, பசிக்குது. டேய் பார்த்தவங்களுக்கு எப்படி தெரியுது? உங்களுக்கு சோத்தையும் ஆக்கி கொண்டு வந்து வாயில ஊட்டி வேற விடுவாங்களா? எல்லாம் பொத்திக்கிட்டு போட்டு தின்னு. மாமியாரே, மருமகளே, மாமியார் மருமகள் பாசத்துல தீய வைக்க. நீ வேக்கமாரு, வேர்க்கனே வச்ச மாதிரியே இருக்கு. நீ ஒண்ணு ஸ்பெஷலாலாம் வைக்க வேணாம் சரியா? மூடிக்கிட்டு தின்னுட்டு எந்திரிச்சு போற வேலையை பாரு. வந்துட்டு ஆட்டிக்கிட்டு. ஐயோ மாமியாரே, எதுக்கு அப்படி இருக்கீங்க? காலையில எங்களுக்காக 5 மணிக்கு எந்திரிச்சு மாவு எடுத்து அதை பிசைஞ்சும் பிசையாம, ஒழுங்கா தேய்ச்சும் தேய்க்காம, எண்ணெயில போட்டு எண்ணெய் குடிச்சுதா குடிக்காம, எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணி குருமாண்டு ஒன்று வைப்பீங்களே, அதுல காரம் உப்பெல்லாம் கரெக்டா போட்டியலா, காயில வெந்துச்சாண்டு தெரியாம கொண்டு வந்து டைம் டேபிள வச்சுட்டு எவ்வளவு பெரிய விஷயத்தை செஞ்சுட்டு இப்படியாவது நின்று இருக்கீங்களே மாமியாரே. என் நெஞ்சே வலிக்குது மாமியாரே, இப்படி நிக்காதீங்க, உட்காருங்க. நான் அந்த விளக்க மாறு சும்மா தான் உட்கார்ந்திருக்கேன், அவளை எதிர்த்து பரிமாற சொல்லுங்க. ஏய் அது டைம் டேபிள் ஆமா, இங்க டைம் டேபிள் போட்டு எக்ஸாம் நடத்திக்கிருக்காங்க. நீ பொத்து, இது டைம் டேபிள் எங்களுக்கு தெரியும். ஓ அம்மாக்கு புரியணுங்கிறதுக்காண்ட டைம் டேபிள் சொன்னேன். நீ பெரிய இவ அப்படியே நீ பெரிய பட்டப்படிப்பு படிச்சுட்டா எங்களோட நீ எச்சா படிச்சதுக்கு அர்த்தமா? வாயை மூடிட்டு அமைதியா இரு, விளக்க மாறு, இல்லன்னு வச்சுக்க தீய படுத்தி விட்டுருவேன். மருமகளே, அது ஒண்ணும் இல்ல. நீ வேற 500 பவன் வேற சொல்லி வச்சிருக்கியா, அதனால நைட்டு பகலும் உனக்காக சேவை செய்யணும் ஒண்ணு ஒண்ணா பார்த்து பார்த்து செஞ்சுக்கிருக்கேன். அப்புறம் இன்னைக்கு பூரி கூட நல்லா சுட்டிருக்கேன், சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு மருமகளே. மூஞ்சிய உடைச்சு போடுவேன். இப்ப பூரி எடுத்து வைக்கலையா இல்லையா? நீ தின்னுபடி மனுஷன் போக. யோ கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு அமைதியாரியா. இதே என் மருமக கிட்ட உருப்படியா பேச விட்டுக்கிறீங்களா? என் மருமக கிட்ட ஒரு பீஸ், அது என்னமோ சொல்லுவாங்களே, ஒரு பீஸ்ஃபுல்லா என்னால பேசவே முடியலையா? எல்லா ஆளாளுக்கு வம்பு வந்துக்கிருக்கிய. நான் செஞ்ச சாப்பாடு அவ்வளவு கேவலமா இருக்கும்னு உனக்கே தெரியும்ல. நான் செஞ்ச சாப்பாடு சாப்பிடுறதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கடாமா, சொல்லிவிட்டேன். வாயை மூடிட்டு அமைதியா சோறு போடுற வரைக்கும். ஆமா, ரொம்ப பேசிக்கிருக்காத. நீ செஞ்ச சாப்பாடு திங்கத்தே முடியாது. சட்டப்பொண்ணு சோத்த போடு, என்ன வளகாப்பு போகணும், நேரம் ஆகுது. உங்களுக்கு போடாமலா இப்பே போட்டுறேன். ஆனா இன்னைக்கு நான் ஸ்பெஷலா செஞ்சிருக்கேன். என் மருமக எனக்கு நிறைய கிஃப்ட் தரதா சொல்லியிருந்தா, அதனால இன்னைக்கு ஸ்பெஷலா செஞ்சிருக்கிறதுனால என் மருமகவே வாய் எடுத்து வைக்கணும். மருமகளே சாப்பிடுதா சாப்பிடுவோம். என் மாமியார் சமைச்சது நான் சாப்பிடாம பின்ன ரோட்ல இருக்க தெருநாயே சாப்பிடும். சோ நான் சாப்பிடுறேன். ஒரு கண்டிஷன் மாமியாரே, அதாவது அன்னைக்கு எனக்கு பால்ல பேதி மாத்திரை கலந்து கொடுத்தீங்க, அது திருப்பி விட்டுட்டேன். அது ஒரு போனே நடந்துச்சு, அது இருந்துட்டு போட்டோம். ஆனா இன்னைக்கு நீ முத நீங்க சாப்பிட சொல்றீங்க, இது விஷத்தை கலந்து வச்சிருக்க மாட்டீங்க, நான் எப்படி நம்புறது? அதனால முதவாயி உங்க ஆசை மக பொதறு மண்டை விளக்க மாதிரி தலையில் சொருகிய மண்டை வாழை விட்டே வந்து வாழாம உட்காந்துருக்கல்ல, அவ முத ஒரு வாய் எடுத்து வச்சு சாப்பிட சொல்லுங்க. அவ சாப்பிட்டு உயிரோட இருந்தா பிறகு நான் சாப்பிடுறேன். ஆனா இதுல நீங்க எதையாவது கலந்து வச்சிருக்க மாட்டீங்க, நான் எப்படி மாமியாரே நம்புறது? ஏதாவது ப்ரூஃப் கொடுங்க, நான் அப்ப நம்பி சாப்பிடுறேன். எல்லாம் அன்னைக்கு நான் சாப்பிடணும். அன்னைக்கு உங்க பேதி மாத்திரை கலந்தாலும் அது அன்னைக்கு சரியா போச்சு. இன்னைக்கு நீ திங்கிறதுக்காக நான் என்ன வச்சு டெஸ்ட் பண்ணிக்கிறியா? அப்பலாம் சாப்பிட முடியாது. மாமியாரே கேட்டீங்களா? அப்ப நீங்க செய்யற சாப்பாடே விஷ கணக்கா இருக்குது, உங்க மகளே சொல்லிக்கிருக்கா. இதை விட
ஏண்டி உனக்கு இம்புட்டு நாளா நான் சோறாக்கி கொட்ட அது உனக்கு விஷம் கணக்கா இருந்திருக்கு. இப்ப அவ ஒரு வாய் எடுத்து வச்சு சாப்பிட சொன்னா உன்னால சாப்பிட முடியாது. அப்போ என் சாப்பாடு விஷ மாதிரி இருக்கு உனக்கு, அப்படித்தானே? ஏம்மா நான் அப்படி சொன்னேனா? ஒரு பேதில பாரு அவ சொல்றது அப்புறம் நம்பிக்கை இருப்பியா நீ? நான் என்னைக்காவது அப்படி சொல்லிருக்கனா? ஆனா இப்ப சொல்லுவேன் நீ செய்யற சாப்பாடு விஷம் கணக்கா இருக்கு. சரி விடுங்க மல்லு கட்டாதீங்க. மல்லு கட்டறதா ஒரு குடும்பம். சரி இருங்க, யாரும் சாப்பிட வேணாம், நானே சாப்பிடுறேன். சரவணா ஆண்டி முன்னா நான் உனக்கு ஆண்டியா? மீனாட்சி சொல்லு. மீனாட்சி தெரியாம ஒரு இதா வந்து வச்சு இதா சொல்லிக்கிருப்பா. சரி சொல்லண்ணா. சரி இப்போ உங்க அம்மா என்னை முத வாய் சாப்பிட சொல்றாங்க. சரி நான் சாப்பிட்டு எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா இந்த வீட்டை எங்க அப்பா பேர்ல எழுதி வைக்கணும். உன்னால அது முடியுமா? ஏண்டி ஒரு சோறு திண்டு அது ஏதாவது ஆகி அதுக்கு இந்த இவ்வளவு பெரிய வீட்டு உங்க அப்பா பேர்ல என்னடி இது? உன்னால முடியுமா முடியாதா அதை மட்டும் சொல்லு. என்னமோ சொல்ற ஒண்ணும் விளங்க மாட்டேங்குது. சரி சாப்பிட்டு தொலை, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. அம்மா சமைச்சதும் அப்படி கேவலமா இருக்காது, ஏதோ வாயில் வைக்கிற மாதிரி இருக்கும். சாப்பிட்டு சரிடா சரவணா, உன்னை நம்பி தான் சாப்பிடுறேன். இங்க இருங்க மாமனாரே, நீங்க கொஞ்சம் சாச்சிக்கிருக்கீங்க சொல்லிவிட்டேன். அப்புறம் எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நான் உயிரா இருந்தாலும் சரி செத்து போனாலும் சரி இந்த வீடு எங்க அப்பா பேருக்கு மாறி இருக்கணும். சரி பொதுரே சரிதானே? நீ பொத்து. என்னாச்சு மருமகளே, சாப்பாடு வாயில வைக்க முடியலையா? வச்சவனே அப்படி கரைஞ்சிருச்சா? சரி இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். எப்படி இப்படி ஒரு உப்பு சப்பு இல்லாத சாப்பாடு சாப்பிடுறீங்க? எனக்கு வாய்க்கு ருசியா இருந்தா நான் வங்கு வதக்கிட்டு திம்பேன். நான் எப்படி சாப்பிடுவேன்னு தெரியுமா? அதனால தான் இந்த சாப்பாடு தின்னுட்டு வீட்ல இருக்கவங்க பூரா உருட்டுப்படி தெரியுறாங்க. ஏன் மாமா எனக்கு ஒரு சந்தேகம். எப்படி இப்படிப்பட்டவள கல்யாணம் முடிச்சியா? கல்யாணம் முடிச்சு ரெண்டு புள்ளைய வேற பெத்துப்பிட்டியா? எப்படி கையால சோறு வாங்கி திங்கறியா? வாயில வைக்க முடியல. ஒரு உப்பு இல்ல காரம் இல்ல. இது உப்புக்கு சப்பானியா திங்கிற மாதிரி இருக்கு. சே எப்படி தான் அந்த சோறு திங்கறீங்க? அதனாலவே உங்களுக்கு என்ன சொன்னாலும் உரைக்க மாட்டேங்குது. உருட்டுப்பட்டு வந்து எந்த தப்பு செய்யப்பட செஞ்சுக்கிறீங்க. சரிதே கருமோ, நீ எதுக்கு இந்த சோறு தின்னுக்கிற கையில? சரவணா எந்திரச்சு வா, வெளிய போவா வா. இப்பதானே தெரியுது அருந்ததி எதுக்கு வாழ விட்டு எங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கானே. இதுக்கு மேல இந்த சோறு தின்னு வச்சுக்க நானும் உங்க கூட சேர்ந்து ஊத்துப்படி தர மாதிரி ஆயி போயிடும். சே கருமோ நான் வாரேன். நமக்கு சோறு தான் முக்கியம். இவ்வளவு நாள் இந்த சாப்பாடு தான் தின்னுக்கு இருந்தோம். இன்னைக்கு இவ வந்து சொன்னதுக்கு அப்புறம் சாப்பாடு மாத்தவா முடியும்? முடியாது. இப்ப சாப்பிடுவோம். ஏய் என்னடி பண்ணி? நானே சாப்பிடல, நீ மட்டும் என்ன வெண்ணைக்கு சாப்பிட்டுட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், எந்திரச்சு வா, நீ இன்னைக்கு பட்னி வா. டா பொதரே, மூஞ்சில சாப்பாடு ஒட்டி இருக்கு, தொடச்சிட்டு உட்கார்ந்துட்டு சாப்பாடு சாப்பிடு. வரடா. ஒருவேளை இவ சொல்றது உண்மையா இருக்குமோ? நம்ம அம்மா திங்கிற சோத்தை தின்னுட்டு ஊத்துப்படி தெரியறமா, அதனாலதான் புருஷன் கூட வாழாம இங்க வந்து வாழ வெட்டி வாழ்ந்துட்டு இருக்கமா. ஒண்ணுமே விளங்கலையே. சே இனிமே இந்த சோறை நம்ம திங்கவே கூடாது. அம்மா நமக்கு உப்பு சப்பு இல்லாம ஊத்துப்படியே தெரியற மாதிரி எப்ப பார்த்தாலும் சோறாக்கி போடுது. சே நாள் இந்த ஒரு நாள் இதில் பல நாள் கண்ட சுகமே தினமும் ஒரு கணமும் இதை மறவாதெந்தன் மனமே விழி பேசிடும் மொழிதான் இந்த உலகின் பொது மொழியே பல ஆயிரம் கதை பேசிடும் உதவும் விழிவழியே அந்த வீட்டில் நடக்காது தாய். இப்படி ரெண்டு நாத்தனாருக்கு ஒரே நேரத்துல வளகாப்பு எங்கே நடக்காதுன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா ஒரே நேரத்துல நான் வாசமானோம், அதே ஒரே நாள்ல வளகாப்பு வச்சுட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல? அழகு. என் மகனும் சரி என் மருமகனும் சரி அம்புட்டு அழகா இருக்காங்க ரெண்டு பேரும். ஆனா தாமரை அக்காவோட மக அக்காத்தையும் அழகா இருக்காங்க. வயசானாலும் அழகு மட்டும் அவங்கள விட்டு போகலன்னு சொல்றது சரிதே. என்ன மக அக்கா? கழுதை பிச்சு புடுவே சாயடி கேப்ல அழகு ரெண்டு சொல்லிட்டீரா? சரி விடுங்கடி. என்ன எவன் அழகுலன்னு சொல்லல பரவாயில்லை. மாமா நீ அழகா இருக்கேன்னு சொன்னா போதும். கேவரே கல்யாணம் ஆகி ஒரு பிள்ளைக்கு தாய் ஆயிட்டா போதே, அம்படுத்தே அழகெல்லாம் போயிடும். பூரா கிளவிக்கு சம கம்மல் கடை. ஓஹோ ஏங்க அறிவுங்க அப்படிங்களா? சரிங்க, உங்களுக்கு இதே நாள் ஒண்ணு வரும்ல, அப்பயும் சொல்ல வேண்டிய. அப்ப கொண்டு போய் மூஞ்சி எங்க வச்சுக்கிறேன்னு பாக்குறேன். தாமரை வாய் மட்டும் ஓயவே ஓயாது. தாமரை பிள்ளைக்கு மட்டும் நாளைக்கு பிரசவம் பார்க்கும்போது கூட எதையாவது சொல்லிட்டு கத்திட்டு கிடப்பான்னு நினைக்கிறேன். பூரா மாமா கூட சேர்ந்து கேட்டு போச்சுட்டே. அவளே பேசும்போதுல இடையில பேசிக்கிருப்பாங்கல்ல, அதே மாதிரி எனக்கு பழக்கம் வந்துருச்சு. எல்லாத்துக்கும் மாமா தான் காரணம். அப்ப பார்த்தாலும் மருத உன்னை காரணம் சொல்லிடுறது ஒன்னும் சரி கிடையாது. சரி சாப்பிட்டியலா? இப்படியே உட்காந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு லேட் ஆகும். மதியம் சாப்பாடு சாப்பிட எப்படி வளகாப்பு முடிஞ்சா அஞ்சு சோறு ஊட்டுவாங்க. அது வரைக்கும் சாப்பாடுலாம் கிடைக்கவே கிடைக்காது. சாப்பிட்டியல வயிறு நிறையா? சாப்பிட்டேன். சாப்பாடு விஷயத்துல சரியா இருப்ப தெரியாதா? அதெல்லாம் சாப்பிட்டாச்சு. இனி மதியம் சாப்பாடு கொடுப்பீங்கன்னு தெரியும். அது நான் 5 வயசு வரத்தால கொடுப்பீங்க. அது வரைக்கும்
வைக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போவோம். போவோம், அதுக்கு என்ன அவசரம். அப்புறம் அறிவு மல்லியா, முக்கியமா அறிவுக்கு சொல்றேன், இதே மாதிரி நல்ல விஷயத்தை சீக்கிரமா சொல்லுங்க. மல்லியா சீக்கிரமா கல்யாணம் முடிச்சுக்கோங்க. கல்யாணம் முடிச்சுட்டு நீங்க இதே மாதிரி நல்ல விஷயத்தை சொல்லுங்க, உங்க வளகாப்புக்கு நாங்க வர மாதிரி. என்ன சரியா? அதுக்குள்ள என்னக்கா அவசரம்? எப்ப பார்த்தாலும் அவசரப்படுறதே ஒரு வேலையை வச்சுக்கிருக்கீங்க. அவசரம்ல வேண்டாக்கா, மெதுவாவே அதெல்லாம் பாத்துக்கிருவோம். சரி அத்தை வாங்க, நல்ல நம்புறதுக்குள்ள அங்க மேடைக்கு கூட்டிட்டு போவோம், எல்லாரும் வந்திருப்பாங்கல்ல. கூட்டிட்டு போவோம் தவா. சரிம்மா கிளம்புவோமா? நீ எங்க வர? ஏத்தா மருமகளே, அவளும் தானே வளகப்பு தானே கூப்பிட்டுருக்காங்க, குடும்பத்தோட வர சொன்னாங்க, அதனால இவனையும் கூட்டிட்டு போறாங்க. இவ வரக்கூடாதா? அத்தை, உங்க மருமகளை நான் வர வேணாம்னு சொல்லல. ஆனா அங்க வரதுக்கும் ஒரு தகுதி தராதரம் இருக்கு, என்ன மதிப்பு மரியாதை இருக்கு. உங்க மகளுக்கு என்ன மரியாதை இருக்குன்னு நான் கேக்குறேன். இதை இப்ப நான் கேக்குறேன். அங்க போனா உங்க மகளை இதை விட அசிங்கமா கேட்பாங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்க மூஞ்சி கொண்டு போய் எங்க வைப்பீங்க? ஏய், இப்ப இருக்க கிளம்பும்போது நம்மளுக்கு இருக்க நான் ஏன் வரக்கூடாது? என்ன யாரு கேப்பா? நான் வரத்தையும் செய்வேன். நீ ஏன் ஆட்டிக்கிட்டு போகும்போது நான் எதுக்கு வரக்கூடாது? என்ன எவன் என்ன கேள்வி கேட்பியா? கேள்வி கேட்கறதுக்கு நான் என்ன செஞ்சேன்னு கேட்பேன். பாரு, இப்ப இந்த நொட்ட நொய் இங்க பேசிக்கிட்டீல, அங்க வந்து இந்த நொட்ட நொய்ய நீ பேசு. உனக்கு எவன் என்ன கேள்வி கேட்காம இருக்கறாங்கன்னு நான் பாக்குறேன். என்ன உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அதாவது உன்னை சொல்லி காட்டணும், குத்தி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்ப நான் உன்கிட்ட பேச கிடையாது. அதாவது ஒரு நல்லா இருந்த குழந்தைய அழிச்சுப்புட்டு இப்போ ஒரு வளகாப்பு நடக்கிற இடத்துக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, என்ன பேசுவாங்க? ஏன் உன் ஆத்தா கிட்ட சும்மா நிறுத்து. பேசுறதுக்காக பேசிக்கிருக்காது சரியா? ஏன் இந்த உலகத்துல நான் மட்டுமே பிள்ளைய கிடைச்சனா? வேற யாருமே இந்த உலகத்துல பிள்ளைய கிடைக்கவே இல்லை. யாருக்குமே முத பிள்ளை வந்து அப்படியே பிறந்துருதா? சொல்லு பாப்போம். நிறைய பேர் இந்த உலகத்துல அப்படித்தான் இருக்காங்க சரியா? அதுல நானும் ஒருத்தியா இருக்கேன். இப்ப இந்த வளகாப்பு பிறக்கணும்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு? யாரு என்ன கேப்பா? என்ன எவனா என்ன ஏதாவது டென்ஷன் அப்பா ஆத்தால பார்த்து சும்மா இருப்பாங்க நினைச்சுக்கிறியா? நிறுத்துடி. உன் அப்பா ஆத்தால பார்த்துட்டு சும்மா இருப்பாங்க, அதுக்காக நான் எதையும் சொல்ல கிடையாது. என்ன ஓ மான மரியாதை காட்டி தான் நான் பேசிக்கிருக்கேன். என்னவே உன்னை பேசணும்னு வச்சாலும் 1000 ஆனாலும் நீ என் நாத்துனாரு சரியா? என் புருஷனுக்கு தங்கச்சியா இருக்கும் போது உனக்கு ஒண்ணுன்னா எனக்கு துடிக்கத்தான் செய்யும். அதனாலதான் சொல்லிக்கிருக்கேன், நீ அங்க வராத. வந்திட்ட தேவலாம அசிங்கப்பட்டு போவான், அப்படித்தான் நான் சொல்லுவேன். அதெல்லாம் முடியாது, நான் வரத்தையும் செய்வேன். ஒரு குழந்தைய உருப்படியா உன்னால வச்சுக்க முடியல, அப்புறம் என்ன வெண்ணைக்கிரி நீ வளகாப்புக்கு வர? இந்த கேள்வி நான் கேட்கறேன்னு கேட்காது. இதே கேள்வி அங்க சபை முன்னே வச்சு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, உன் குடும்பத்துக்கே மொத்தமா அவமானதே. உன் குடும்பத்துக்கு என்ன எல்லாத்தையும் ஊத்துப்பட்டு தெரியறவங்க தானே? அதனால அதெல்லாம் ஈஸியா அப்படியே தூசி தட்டி விட்டு வர மாதிரி வந்துருவாங்க. இதுல நான் என்ன செஞ்சேன்? நான் எதுக்கு அவமானப்படணும்? அதுக்கிட்டே பேசிக்கிருக்கேன். இங்க வாரு, மீனாட்சி சொல்றத கேளு சரியா? அங்கெல்லாம் வந்தா 4 வார்த்தை ஆகி பேசத்தையும் செய்வாங்க. என்ன நம்ம குடும்பத்துக்குள்ள பேசினாலும் வெளியாளுங்க யாரும் அவங்க கூப்பிட்டுருக்க மாட்டாங்களா? எல்லாரும் பேசத்தையும் செய்வாங்க. சும்மா இருக்க இந்த வாயும் சும்மா ஒண்ணு இருக்காது, அதை அடக்கவும் முடியாது. பேசுற வாய் பேசிக்கிட்டே தான் இருக்கும். அதை நீ பேசாதேன்னு சொல்றதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது, அதை சொல்றதுக்கு எங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. புரியுதா? ஒரு விஷயம் தப்பா நடக்குதுன்னா அதை விட்டு விலகிட்டே வரணுமே தவிர திரும்ப திரும்ப அதுக்குள்ளே போய் தப்பு நடக்குதுன்னு உள்ள போனீங்கன்னா நீதே அடிபட்டு செத்து போய் வருவேன். முதல்ல சொல்றத ஒழுங்கா காதுல வாங்க. என்ன எதையுமே காதுல வாங்காம இப்ப பானை வெட்டி வந்து இந்த வீட்டுல உட்காந்துக்கு இருக்க. நீ நிறுத்தி, நீ பெரிய யோகியமானவ. அவ எங்கடி உன் வாழ்க்கையில தலையிட்டு? அவளுக்கு தலையெடுத்து பாரு, உன் வாழ்க்கையில தலையிட்டு உனக்கு இதெல்லாம் பார்க்கணும் அதெல்லாம் பார்க்கணும்டே. இங்க பாரு, அவளா இருக்கப்ப எல்லாத்தையும் சொல்லிக்கிருக்கா. இதே அவ இடத்துல வேற எவ்வளவு வச்சுக்க வந்து அசிங்கப்படினு உள்ள இழுத்துட்டு வந்து விடுவாளுங்க. என்ன அவளை நீ அவளை பத்தி உனக்கு தெரியாம இருக்கு. என்ன இப்படியே இருடி. என்ன உன் அப்பன் பேச்சு உன் ஆத்தா பேச்சு கேட்டு கேட்டு நாசமாவே போ. என்னத்த சொல்ல, வேல்கிறியே நல்லா இருந்த வாழ்க்கையை கெடுத்துட்டு வந்து இங்க வாழ வெட்டியா உட்காந்துக்கு இருக்க. இனி வயிற்று வந்த புள்ளைய அழிச்சுப்புட்ட. இனி என்னத்துக்குதே நீங்க உயிரோட இருக்கேன்னு எனக்கு தெரியல. இங்க பாரு, ஒண்ணு சொல்ல நல்லா கேட்டுக்க. ஒரு பொம்பளை பிள்ளைக்கு வாழ்க்கையில புள்ள மட்டும்தான் ஆதாரம். என்ன வயசுக்கு வந்து ஒரு பொம்பளை பிள்ளைய பெத்தானே இந்த சமூகம் அவளை ஏத்துக்கிறோம். என்ன சும்மா லேசா நினைச்சுக்கிருக்காத. புள்ளையில என்ன நினைச்சுக்கிருக்க நீ? ஊர் உலகத்துல புள்ள இல்லாத போய் என்ன பாடு பரவாயில்ல கேளுப்போ, அப்ப சொல்லுவாளுங்க வண்டி. ஏவாரே, நான் இப்பவும் சொல்றேன், உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். நீ அங்க வராத, வந்துட்டு அசிங்கப்பட்டு போவேன். என்ன இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணும் கிடையாது. நாங்க போறோம்னா வர சொல்லிருக்காங்க. சரி, குடும்பத்துல இருந்து வர சொன்னாங்கன்னா இதுக்காக போகாம இருந்தா தப்பா நினைச்சுக்கிடுவாங்க அப்படின்ற ஒரு இதுக்காகவே நாங்க கிளம்பி போயிட்டு இருக்கோம். ஆனா நீ வந்துட்டு வச்சுக்க, நிஜமா உன்னை அசிங்கப்படுத்ததான் செய்வாங்க. எங்களால எதுவும் பேச முடியாது. ஏன்னா அதுக்குள்ள நாங்க இன்வால்வ் ஆகி இருக்கிறது நாங்களும் தானே. நாங்க போய் பேசி என்ன பண்ண முடியும்? இப்படி பேசாதீங்க அப்படின்னு எங்களால வாய் திறந்து எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா தப்பெல்லாம் ஓ மேல. என்ன தப்பு ஓ மேல வச்சுக்கிட்டு உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசி எங்களை செருப்பு கொண்டு அடிப்பாங்க. அந்த செருப்படி எங்களுக்கு எதுக்கு? என்ன வெண்ணைக்கு நாங்க செருப்படி வாங்கணும்னு கேட்டுக்கிறோம். ரொம்ப தாண்டி வந்துக்கிறீ. என்ன பொத்திட்டு நில்லு சரியா? எதுவும் பேசாத. மீனாட்சி, உனக்கு மட்டும் இல்ல, பார்த்தா அதே உட்காந்து ஒத்து ஒதுக்கி இருக்கலாம், அதுக்கும்
சேர்த்து சொல்றேன். இப்ப நீங்க என்கிட்ட எதுவும் சொல்லாம இருந்திருந்தா கூட நான் வராம இருந்திருப்பேன். இவ்வளவு தூரம் பேசிவிட்டு ஊசி பத்தி விட்டு நான் வராம இருந்தா அப்ப நான் உங்களுக்கு பயந்து சாகுறேன், அவங்களுக்கு பயந்து சாகுறேன்னு அர்த்தம். நான் என்ன வெண்ணைக்கு வராம இருக்கணும்னு நான் கேட்பேன். என்ன எல்லாரும் ஜாலியா சுத்திட்டு இருக்காங்க? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். நான் மட்டும் எதுக்கு அப்படி இருக்கணும், முடங்கி போய் இருக்கணும்? என்னால அப்படி இருக்க முடியாது. நான் வரத்தையும் செய்வேன். முடிஞ்சது பாரு. என்னமா பண்ணிக்கல. வாடா. மாமியாரே. மருமகளே. மாமியாரே பாயாசத்துக்கு சொல்லியிருந்தேன். அதெல்லாம் சரியா செஞ்சுட்டு மருமகளே. அங்க பாருங்க பாரு. தங்கத்துல கிடைக்கல, அதனால பித்தாளையில. இல்ல மாமியாரே, நம்ம குடும்பம்லாம் பெரிய ரிச் ஃபேமிலி, அதனால தங்கத்துலவே நம்ம எல்லாத்தையும் செய்யணும். போசுக்கிட்டு இப்படி சொல்லிவிட்டீங்களே. ஒண்ணு மருமகளே, இதுல என்ன இருக்கு? தங்கத்துல இருந்தானே பித்தாளையா இருந்தானே, அதுல தங்க பெயிண்ட் அடிச்சா அது தங்கம். அவ்வளவுதான் மருமகளே, விட்டு தள்ளு. உனக்கு என்ன பாயாசம் தானே வேணும்? வா, நான் வாங்கி தரேன். இவளுக்கு ஏதாவது ஒரு வழியை கட்டியே ஆகணும். வர வர இவ ஆட்டம் ரொம்பத்தையும் ஆடிக்கிருக்கா. இன்னைக்கு கட்டுறேன். மாமியாரே கிளம்புவோமா? அப்புறம் பதறு வந்தாங்க அசிங்கப்படு. வரட்டா? வாங்க போகலாம். சரிங்க அத்தாச்சி, வளகப்பு போட்டுருவோம் வாங்க. வெள்ளி மணி தொட்டில் ஒண்ணு இட்டத்தின் மேலே மாட்டிடணும், தங்கமணி கண்ணுறங்க தானேலும் பாடி ஆட்டிடணும். அடிவாடி ரங்கம்மா திருக்கோடி ரங்கம்மா அத்தாச்சி நீங்களே பெரிய ஆளு, நீங்களே போட்டுடுங்க. போட்டுருவோம். வளையலடி சின்ன கையில் சினுங்கும்படி வாட்டங்களே, தங்க தங்க வளையலடி தங்கி கையில் மினுங்கும்படி போட்டங்களே. ஆராரோ பாட்டு சத்தம் கேட்க போகுது வீடெல்லாம், ஆத்திவோ மகனை பத்தி பேச போகுது ஊரெல்லாம், கேட்க போகுது ஊரெல்லாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு தெரியும். இன்னைக்கு எங்க சீனே வைக்கல. அப்புறம் இன்னைக்கு வளகாப்பு கூட பாதி வைங்க வச்சிருக்கோம். இது வந்து பார்ட் 1 வச்சுக்கோங்க. ஏன்னா வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. என்னன்னா வந்துட்டு நான் பாட்டில் எடிட் பண்ணிகிட்டே போனேன், திரும்ப வந்துட்டு முடியல. ஆப் வந்து ரொம்ப மக்கர் பண்ணுது. சொன்னோம்ல எடிட்டிங் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக வரும்னு சொல்லிட்டு என்னால் பண்ணவே முடியலங்க. இப்போ வளகாப்பு கூட நான் வேறு மாதிரி டிசைட் பண்ணி வச்சேன், ஆனால் இப்போ வேறு ஃப்ரேம் போட்டு மாற்றினதுனால என்னால் செய்ய முடியல. ரொம்ப கஷ்டமாக போச்சு. இன்னும் வந்துட்டு நிறைய யோசிச்சு வச்சிருந்தேன், ஆனால் பண்ண முடியல. நாளைக்கு பார்ட்டில் வந்து எல்லாமே தெளிவாக பண்ணுறேன். இன்னைக்கு வந்து பார்ட் 1 வளகாப்பு, நாளைக்கு வந்துட்டு பார்ட் 2 வரும். மறக்காம பாருங்க. இன்னைக்கு எங்க சீன் இல்லை, நாளைக்கு கண்டிப்பா எங்க சீன் வரும். இன்னைக்கு வீடியோ வந்துட்டு டைம் கூட கம்மியாகவே இருக்கும். ஏன்னா வந்துட்டு இன்னைக்கு எனக்கு பர்சனலாகவும் ஒரு ஒர்க் வந்துருச்சு. வீடியோ எடுத்துகிட்டே இருக்கும்போது ஸோ வீடியோ போட்டுட்டு போட முடியாதோ, சரி போஸ்ட்டு போட்டுட்டோம், சரி போட முடியாமல் இருந்தால் நல்லா இருக்காதேன்னு சொல்லிட்டு தான் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு மேக் பண்ணி எடுத்துட்டேன். எடுத்த வரைக்கும் நான் போடுறேன். நாளைக்கு ஒரு பார்ட் வரும் கண்டிப்பாக. இது வளகாப்பு பார்ட் 1, நாளைக்கு வளகாப்பு பார்ட் 2 வரும். அதில் வந்துட்டு சில பிரச்சனைகள், சில ட்விஸ்ட்லாம் வச்சுருக்கோம். லாஸ்ட்டில் போட்டதெல்லாம் கொஞ்சம் எடுக்கலன்னு நினைக்கிறேன். எல்லாமே வந்துட்டு நாளைக்கு இதில் வந்துடும், யார் எதுவும் நினைக்காதீங்க. இப்போ தான் வீடியோ வந்துட்டு 7:45 தான் முடிச்சிருக்கேன். சரியாக 7:43 இப்போ தான் முடிச்சிருக்கேன். முடிச்சுட்டு இனி அப்லோட் பண்ணுறதுக்கு எப்படி 8:45 ஆயிரும்னு நினைக்கிறேன். இதில் இந்த காப்பிரைட் ப்ராப்ளம்லாம் வருமா என்னன்னு எனக்கு தெரியல. எல்லாம் பார்த்துட்டு சொல்கிறேன். சாரி எல்லாம் பார்த்துட்டு வீடியோ போடுறேன். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு என்னன்னு தெரியல, இன்னைக்கு ஆப்பு கொஞ்சம் நிறையவே மக்கர் பண்ணி விட்டுருச்சு. நிறைய பிக்சர் ஆட் பண்ணனால என்னன்னு தெரியல, என்னால் இன்னைக்கு ஒழுங்காக வந்துட்டு வீடியோ பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமாக போச்சு. அதனால வந்துட்டு நாளைக்கு ஒரு பாட்டு வரும், மறக்காம பாருங்க. இது பார்ட் 1 வளகாப்பு, இதோட முடியல. இன்னொரு பாட்டு இருக்கு, அடுத்த பாட்டில் தான் சிறப்பான சம்பவம் இருக்கு. மறக்காம பாருங்க. ஓகே, டாடா, பை பை, சி யூ. சரி, நாங்கள் வரல, அதனால எங்களோட இன்விடேஷன் கொடுத்துட்டு போகணும்ல, அதுக்காகவே வந்தோம்.